சரி, இப்போ உங்கள் அணியில் அது ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் துணிச்சல் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. இவங்க ஒரு 15 பேர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாருன்னா அங்கே தேர்தல் ஆணையத்துக்கே அந்த நீதிமன்ற அவமதிப்பில் சிக்கலில் அவங்க இருப்பாங்க. இரட்டை இலை சின்னத்தை இந்த தடவையாவது பெறுவதற்கான வாய்ப்பு, முடக்குவதற்கான வாய்ப்பை விட பெறுவதற்கான வாய்ப்பு, இல்லைன்னா அது 2 அணிகளுக்கும் பொதுவாக வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் துணிவாக முடிவெடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார்? செங்கோட்டையன் இது போன்ற அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடுகிறார். டிடிவி தினகரனை பொறுத்தவரை பட்டும் படாமல் இருக்கிறார். இதற்கு என்னதான் பின்னணி காரணம் சார்? அவரை ஃபோர்ஸா எதுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இல்ல. ஒரு ஈடின்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்தா பயம், இன்கம் டாக்ஸை பார்த்தா ஜுரம், இதுக்கு நடுவில் ஏத்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. எங்க போய் சொல்ல முடியும் சார்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா பேசல. அங்க மாத்திரம் இடி கேஸ் இல்லாதவங்க இருக்காங்களா? இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்லாதவங்க இருக்காங்களா திமுகவில்? அவங்க எழுத்துக்கலையா? இந்த முதலமைச்சர் தைரியமா போய் அங்க போய் ராகுல் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் பார்த்துட்டு வரலையா? தைரியமா போகலையா? என்ன சார் பயப்படணும்? நாட்டுல எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க பாப்போம். வழக்கறிஞர்கள் இல்லையா? சட்டம் இல்லையா? ஏன் இப்படி அடிமை வாழ்வு வாழணும் சார்? எங்களை பார்த்து வேற ஏதாவது சொன்னா பரவாயில்ல சார். அரசியலே தெரியாத ஒரு அமைச்சர், அன்பு நண்பர், மத்தியில் இருக்க முருகன் சொல்றாரு RSS பின்பற்றணும்னு சொல்றாரு. நியாயமா கண்ணன்? நீங்க சொல்லுங்க சார், எதற்கு இவர்கள் அந்த தயக்கம், அச்சம், அந்த இடி மற்றும் இந்த சோதனைகள் வழக்குகளுக்கு மட்டும்தான் அஞ்சுகிறார்களா? வேறு எதுவும் தயக்கம், அச்சம் அவங்களுக்கு இருக்காது சார்? கண்ணன் சார், சார் சார் எல்லாம் ஆட்சிக்கு வந்தா கொள்ளையடிக்கிறான்ற முடிவுக்கு மக்கள் வந்தாச்சு சார். அதை விட்டுருங்க சார். கொள்கை பூர்வமா பேசிட்டு இருக்கேன் சார். சார் எங்களை வளர்த்தது, ஊன்றி வளர்த்தது, சுயமரியாதையை வித்திட்டது, திராவிட இயக்கத்தை உருவாக்கி தேர்தலே வேண்டாம் போடான்னு தள்ளினது. முனிசிபல் சேர்மனா இருந்தார் சார் தந்தை பெரியார் அவர்கள். ஈரோட்டில் தேவையில்லைன்னு முடிவு பண்ணது. இதெல்லாம் பண்ண தந்தை பெரியார் இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தார் சார். தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி இத்தனை தலைவர்களை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இத்தனை பேரறிஞர் அண்ணா, அதுக்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு பார்த்தோம் சார். எங்களை வளர்த்து ஆளாக்கி திராவிடன் ஐடியாலஜியை சொல்லி கொடுத்தா கூட்டணி சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு RSS பின்னாடி வாங்க, அந்த கொள்கையை ஏத்துக்கோங்கன்னு. நான் என்ன கேக்குறேன் கண்ணன், உங்க மூலியமா, இந்த சத்தியம் டிவி மூலியமா நாங்க RSS கொள்கையை ஏத்துக்கிறத நான் அப்புறமா சொல்றேன், படிச்சுட்டு முடியுமா முடியாதான்னு. நீங்க தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லுங்க. நீங்க அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. தந்தை பெரியார் சுயமரியாதை கொள்கையை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. அம்மா வழியில் வந்திருக்கிறோம் சொல்லுங்க. சொல்லுவாங்களா சார்? இத அவங்க சொல்லுவாங்களா பிஜேபி காரங்க? அப்ப இந்த வார்த்தையை அவர் RSS பின்னாடி வரணும்னு சொன்னா, பழனிசாமி எங்க போனாலும் அப்படியே நம்ம ஆம்புலன்ஸ் பழனிசாமி, கொள்கை வேறு கோட்பாடு வேறு. நாசமா என்ன கொள்கை, எது கொள்கை, எது கோட்பாடு தெரியுமா உனக்கு? முதல்ல கொள்கையும் தெரியாது, கோட்பாடு மோட்டோவும் தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாம இதை விட என்ன அசிங்கம் வேணும்? இந்த இந்து முன்னணி மாநாட்டில் போய் எந்த திராவிட இயக்க தலைவர்களாக உட்கார்ந்தது உண்டா? இதற்கெல்லாம் செங்கோட்டையன் வாய் திறந்தது உண்டா? இப்படித்தான் நம்ம அம்மா வளர்த்தாங்களா? நம்மள ஓப்பனா அடிக்கிறேன் சார். நானு ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த பெண், இந்திய திருநாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவி என்ற பெயரோடு வாழ்ந்தவர் அவர். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களையும் கொள்கைகளையும் அம்மா விட்டு கொடுத்திருக்காங்களா? அசிங்கமா இல்லைங்க அந்த வார்த்தையை கேட்டு? இதுவரைக்கும் பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரா? இதுவரைக்கும் செங்கோட்டையன் பதில் சொல்லியிருக்காரா? 5ஆம் தேதி சொல்ல சொல்லுங்க. நான் முதல் மாலையை போட்டு வரவேற்கிறேன். ஓகே சார், சொல்ல சொல்லுங்க சார். ஓகே, நன்றி சார். எவ்வளவு நீங்க அதுல எவ்வளவு வேதனையா இருக்கு இதெல்லாம் பாருங்க. நீங்க இந்த கூட்டணி கட்சி ஜெயிக்கிறது தோக்கிறது இதெல்லாம் விடுங்க சார். நம்ம கொள்கையை போய் அடமானம் வச்சுட்டாங்க சார். கொள்கை கோட்பாடு அடமானம் வச்சுட்டாங்க சார். அடமானம் வச்சுட்டாங்க பிஜேபி கிட்ட. அதனாலதான் சொன்ன முதல்ல வாயில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே என்னை பொறுத்தவரை சத்தியம் டிவிக்கு இன்னைய தலைப்புல 5ஆம் தேதி திரு செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் அவர்கள் பெருசா எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எடுத்தால் நான் முதல் ஆளாக நான் தான் பாராட்டுவேன். அதிலே மாற்று கருத்து இல்லை. எப்பொழுதும் போல் உண்மையை பேசுபவன் சத்தியம் டிவியில் இன்றைய தினமும் நான் உண்மையை பேசியிருக்கிறேன். எங்களுக்கு திராவிட கொள்கைகளும் திராவிட தலைவர்களும்
எங்களுடைய உயிர் நாடிகள். ஆகவே நாங்கள் RSS பின்னால் போகின்ற அடிமைகள் அல்ல. அந்த அடிமை பழனிசாமி அதனுடைய கூட்டம் தான் போகும். ஓகே.